ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இசி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹோம்மேட் மோல்டிங் கிளே. இந்த மோல்டிங் கிளே பேசிக்காக இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்டில் ஏதாவது நீங்கள் பொம்மை மாதிரி பண்ணணும், பூ மாதிரி பண்ணணுன்னா ஒரு எம்சீல் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் மோல்டு பண்ணி வச்சு ட்ரை பண்ணிட்டிங்கன்னா அது ட்ரை ஆகிடும். அது ஷாப்பில் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதை ஹோம்லேயே எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இதுக்கு சிம்பிளான தேவையான ஐட்டம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, மைதா. நான் ஒரு 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஸ்பூன் சால்ட்டு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். அடுத்து இது நம்ம பிசையும் போது நம்ம கையில் ஒட்டாமல் வரணும், நம்ம டிசைன் பண்ணும்போது ஷேப் வரணுன்றதுக்காக கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அடுத்து இது பைண்டிங்க்காக நம்ம கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 1/2 கப் மாவுக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால் எடுத்துக்கணும். பிகாஸ் ஃபெவிகால் தான் இதனோட பைண்டிங் ஏஜென்ட். அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஷேப் பண்ணி வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கிராக் ஆகாமல் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் டால் மாதிரி இருக்கணும்னா நம்ம இதில் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மினிமமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு பிசையணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சால் உங்களுக்கு ஷேப் நிற்காது. பரோட்டா மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் லூஸ் ஆகிட்டே இருக்கும், ஷேப் ஹோல்ட் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால் ஊற்றணும். ஏன்னா ஃபெவிகால் தான் இந்த கிளேவோட மோல்டிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நல்லா டைட்டாக பிசையணும். ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சுக்கோங்க. அதர் தேன் தட் இது வந்து டைட்டாக தான் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்ச ஷேப்போ அதை நீங்கள் பண்ணி இதை வந்து அப்படியே காய வச்சிங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அது நல்லா காஞ்சிடும். சிமெண்ட் மாதிரி கிராக்ஸ் விழாது. நார்மலாக சப்பாத்தி மாவு வச்சா கிராக்ஸ் விழலாம், அந்த மாதிரி விழாது. நம்ம செஞ்சு வச்ச ஷேப்பில் அப்படியே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம என்ன பெயிண்ட் கலர் நம்ம கொடுக்கணுமோ அது மேலே கொடுத்து நம்ம டால்ஸை வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இது கொஞ்சம் லூஸாக நான் பிசைஞ்சிட்டேன். பட் இது வந்து இந்த அளவுக்கு லூஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஷேப் வந்து ஹோல்டு பண்ணாது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெவிகாலும் மாவும் போட்டு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும், அதுக்காக தான் நம்ம எண்ணெய் போடுறது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டானதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ, நீங்கள் ஆரத்தி பிளேட்ஸில் அகல் விளக்கு மாதிரி வைக்கணுன்னாலும், இல்லை கிராஃப்ட்ஸில் ஏதாவது பொம்மை மாதிரி செய்யணுன்னாலும், பறவை, பூ, இந்த மாதிரி எது நீங்கள் பண்ணணுன்னாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹார்டாகிடும். கீழே போட்டாலும் உடையாத அளவுக்கு ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.